ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி கோலா உருண்டை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கோலா உருண்டை தான் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேங்க. அதுக்கு குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இது குழம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு உருண்டை பண்ணுறோம் இல்லையா, மட்டன் கோலா உருண்டை, அதுக்கு கொத்துனது மட்டன் நல்ல கொத்துக்கறி, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, ஒரு துண்டு பட்டை, ஏலக்காய், உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் இதில் போட்டுக்கிறேன். அரைக்கணுங்க. நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகா பொடியும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இதில் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து கோலா உருண்டையில் மிக்ஸ் பண்ணி நல்லா பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு கொஞ்சம் தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் 2 தடவை அரைக்கணும். ஒன்று கோலா உருண்டைக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக தேங்காய், குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ மிக்சியில் நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கோலா உருண்டை அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை, ஏலக்காய், இதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு, அதே மாதிரி மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போது ஒரு நிமிஷம் காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு இப்போ இது நம்ம வெங்காயம், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அதே மாதிரி வெங்காயம், இதெல்லாம் இதில் கொட்டி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா கையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு பாலாக ரவுண்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு அரைக்கிறதுக்கு. போட்டு தேங்காய் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க. உங்களுக்கு ஜீரகம் வேணுன்னா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ நான். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சோம்பு, ஒரு துண்டு பட்டை, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாங்க. அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கையோடையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த கோலா உருண்டையை ரெடி பண்ணிடலாங்க. அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வரேன். பார்த்திங்களா, இதை எடுத்துகிட்டு கையில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை ஜஸ்ட்டு வச்சு கையில் நம்ம எப்படின்னு பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அப்படி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, தெரியுதா? இப்போ நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் காய் சேர்க்கணுன்னா இப்போ சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ஏதாவது காய் வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காய் எதுவும் சேர்க்கல. காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூனு தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது நல்லா கொதிச்சோடனே நம்ம பால் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் கோலா உருண்டை, அதை இதில் சேர்த்துக்கலாம். கொதிக்கிட்டோம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். எடுத்து கோலா உருண்டை எல்லாம் இது மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இது வெந்துச்சுன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்காக இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. தேங்காயும் அரைச்சி வச்சுட்டேன். இது கொதிக்கட்டும், 2 நிமிஷம் கொதிக்கட்டும். காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் நிறைய வேண்டான்றதுக்காக நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன்.
தேங்காய், சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அதையும் அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ குழம்பு கொதிச்சதுன்னா நம்ம கோலா உருண்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காவை சேர்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து உருட்டி வச்சுருக்கிற கோலா உருண்டை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போது பார்த்திங்கன்னா நல்லா இப்போ எப்படி இருக்குது இல்லையா? வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உருண்டையெல்லாம் அப்படியே மேலே வந்துடும். அப்போவே நமக்கு தெரியும் நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேங்க. இப்போ தண்ணியில் இப்படி போட்டோன்னு நல்லா உள்ளே போயிடுச்சு குழம்புக்குள்ளே. வெந்ததுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நான் தேங்காவை சேர்த்து இறக்கிக்கலாம். இது ஒன்றும் கிண்டி விடாதீங்க, ஜஸ்ட் லைட்டாக அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்க்குறேன், இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டு கோலா உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா? இப்போ நம்ம இதில் தேங்காவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இப்போ இந்த குழம்புல கடைசியில் கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கொதிச்சோன்னே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புலாம் ஆஃப் பண்ணிட்டேங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் கோலா உருண்டை குழம்பு. உருண்டை எதுவுமே உடையில பார்த்தீங்களா? இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1/4 கிலோ மட்டன் சேர்க்குறோன்னா அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய சேர்த்துட்டோம்னா ஹார்டாகிடுங்க. உருண்டை சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது மாதிரி சேர்த்திங்கன்னா கரெக்டாக சாஃப்டாகவும் இருக்கும். உருண்டை வந்து உடையாமல் நல்லா கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக. நீங்கள் வந்து இதுக்கு மட்டன் வந்து கொத்துக்கறி தான் போடணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம நார்மலாக மட்டன் வாங்கி குழம்பு வைக்கிறோம் இல்லையா? அதுலேருந்து கொஞ்சமாக போன்லெஸ் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு வாங்கி கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நிச்சயமாக பிடிக்கும். இதை ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஆயிலில். ஜஸ்ட் நம்ம சிக்கன் 65லாம் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.